நம்ம வாழ்க்கையில் ஒரு பட்டாசு மாதிரி ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது. சம்பளம் வந்த ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக ஒலிக்குது. டீ ஷாப், பார்சல் பிரியாணி, சினிமா, வீக்கெண்ட் மால் எல்லாமே நமக்கு போனஸ் வந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும் பாருங்கள். அந்த ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதே கடைசி வாரமாக இருந்தால் எப்படா சம்பளம் வரும்னு கேலண்டர் பார்க்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்குது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது சம்பளம் வரத்துக்கு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சின்னதாக ஒரு மீட்டிங் போடுவோம். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம போல் நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் இதே நிலை தான். அதாவது காமன் லைஃப் பேட்டர்ன். சில பேருக்கு குறைவான வருமானம் இருக்கும், அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான வருமானம் இருக்கிறவங்க கூட மாத கடைசியில் பாருங்கள் பட்ஜெட்டை துண்டு விழுது. அப்போது இதுக்கு என்ன காரணம்? பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு தெரியாத நிலை தான் காரணம். எல்லாருக்குமே ஆசை இருக்குது. நாளைக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும், குழந்தைக்கு நல்ல கல்வி தரணும், நம்ம ரிட்டைர்மெண்ட் நிம்மதியாக இருக்கணும், இப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த ஆசைக்கு அடித்தளமாக இருப்பது வருமானம் இருந்தாலும் பணம் கையாளும் ஒழுக்கம் நம்மக்கிட்ட இல்லாது தான். வெல்கம் டு தமிழ் வெல்த் கோச். இந்த வீடியோவில் நம்ம இந்த 6 செலவுகளை நிறுத்தினாலே கண்டிப்பாக நீங்களும் பணக்காரனாக ஆக முடியும் என்பதை பற்றி நம்ம அக்கு வேற அலசி ஆராய போகிறோம். தவறாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்ஜெட்டில் துண்டு விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம், முதல் காரணம், நம்ம அறியாமல் நம்மக்கிட்ட ஒரு பெரிய நோய் இருக்குது. அதாவது கம்பேர் பண்ணி நம்ம வாங்குறது. என் ஃப்ரெண்டு பைக் வாங்கினான், நானும் ஃபைனான்ஸ் போட்டாவது பைக் வாங்கினோம். என்னுடைய ஆஃபீஸ் கலீக் புதிய ஐஃபோன் வாங்கினாங்க, நாமளும் எப்படியாவது இஎம்ஐ போட்டாவது நம்ம பந்தாக்காவது நம்ம வாங்கிடுவோம். ஆன்லைனில் புது ட்ரெஸ் வந்தால், பட்டு சாரி பார்த்தா, கோல்ட் செயின் பார்த்தா, ஏதாவது நமக்கு தேவையோ இல்லையோ ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். இங்கே தான் ஒரு கேள்வி வருது, இந்த பொருள் நமக்கு உண்மையே தேவையா, இல்லை மற்றவங்க வாங்குகிறாங்க அதனால் நம்ம வாங்குகிறோமா? ஆசைப்பட்டு ஒரு நொடியில் வாங்கிடுவோம். ஆனால் அதற்கான இஎம்ஐ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ. நமக்கு நிம்மதி கொடுக்குற பொருள் வேறு, ஆனால் நம்ம வேல்யூன்னு சொல்லி காட்டிக்கிற பொருள் வேறு. உங்கள் மதிப்பு உங்கள் பணப்பையில் இல்லைங்க, உங்கள் மன அமைதியில் தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது நம்ம காரணம் 2, பயன்படுத்தாமல் இருந்தாலும் ஆட்டோ ரெனியூ ஆகும் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம அறியாமலே நாம் இன்ட்ரெஸ்ட்டாக சில சேனலை நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி ப்ளஸ், சன் நெக்ஸ்ட்டு, ஜி5, ஸ்பாட்டிஃபை. இது மட்டுமா, நம்ம என்ன பண்ணுவோம், ஜிம்மு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக ஜிம்மில் ஃபீஸ் கட்டுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது சேருவோம். இப்படி பல்வேறு விஷயத்துக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணி நம்ம மறந்துடுவோம். ஆனால் நம்ம மறந்தாலும் ஆட்டோ ரினியூ மாதம் மாதம் கரெக்டாக அதோடைய வேலையை காட்டிகிட்டு தான் இருக்கும். அமௌண்ட்டு சின்னதுன்னு நினைப்பீங்க, ஆனால் மொத்தமாக சேர்த்து வருஷத்துக்கு எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துண்டு உங்கள் பட்ஜெட்டில் விழும். அடுத்த காரணம் ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், ரிலேட்டிவ் ப்ரெஷர், இப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் விருந்தோம்பல் கண்டிப்பாக வேணும் தாங்க, ஆனால் அது ஒரு லிமிட்டாக இருக்கணுங்க. ரிலேஷன் வீட்டுக்கு போனால் 1/4 கிலோ ஸ்வீட், 1/2 கிலோ ஸ்வீட், நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க? தப்பு. 1 கிலோ வாங்கிட்டு போகலாம், 2 கிலோ வாங்கினாலும் நம்மளுக்கு தான் கௌரவம். ஒரு பழம்லாம் இல்லைங்க, 4-5 வெரைட்டியில் வாங்கிட்டு போனோம். அப்போ தான் நம்மளை பற்றி அவங்க பெருமையாக நினைப்பாங்க. பொங்கல், தீபாவளின்னு ஃபெஸ்டிவல் வந்தால் காலகட்டம் எங்கே, நம்ம வீட்டில் தான். புது ட்ரெஸ்ஸு தான், எல்லாமே புதுசு தான். போன தீபாவளிக்கு வச்சுருந்த மொபைல் இந்த வருஷம் வேணாம், வேறு மொபைல் வாங்கணும். நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நம்மளை பற்றி 4 பேர் தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? இப்படி பந்தாவாக செலவு பண்ணி நல்லா நினச்சி பாருங்கள். உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் தாங்க கட்டணும், உங்கள் இஎம்ஐயை நீங்கள் தாங்க கட்டணும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் அதுக்கு நீங்கள் தாங்க எல்லாமே செலவு பண்ணணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, உங்கள் செலவுங்களை நீங்கள் தான் லிமிட்டில் வைக்க பழகிக்கணும். அடுத்து காரணம் 4, அதிகமாக வாங்கிட்டாலே நல்ல சேவிங்ப்பா. எங்கே தெரியுமா? கிராசரி ஷாப், அதாவது மளிகை கடையில், பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா நம்ம அவங்க கொடுக்குற ஆஃபரை பார்த்துட்டு நமக்கு தேவையோ இல்லையோ ஓவர் ஸ்பெண்டு தாராளமாக பண்ணுவோங்க. மாதத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு இதெல்லாம் கரெக்டாக வாங்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த வண்டியில் ட்ராலியில் தள்ளி போகும்போது பார்ப்பீங்க பாருங்கள், சைடில் உங்களுக்கு பிஸ்கெட் வான்னு கேட்கும், சிப்ஸு அப்படியே கையை பிடிச்சி என்னை வாங்கிக்கோன்னு சொல்லும், ரெடிமிக்ஸ் இப்படி, கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி எல்லாத்தையும் வாங்கி போட்டு அந்த கிரெடிட் கார்டு இருக்குல்லையே கட்டிக்கலாமே. கடைசியில் எல்லாமே எக்ஸ்பிரி டேட் ஆகும், வேஸ்ட் ஆகும், தேவையில்லாத நம்ம சாப்பிட்டு உடம்பு தான் கெடும். மணியும் லாஸு, ஹெல்த்தும் லாஸு. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் போதுங்க, லிஸ்ட்டு எழுதுங்க.
அதையே தயவு செய்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லிஸ்ட் இல்லாத ஷாப்பிங், எமோஷ்னல் பர்ச்சேசிங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காரணம் 5, மனநிலைக்கு ஏற்ப செலவு செய்யும் பழக்கம். இது ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய வியாதின்னு கூட சொல்லாங்க. பயங்கரமாக போராக இருந்தாலோ, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ, இல்லை ஹாப்பியாக இருந்தாலோ, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ, எல்லாத்துக்கும் ஒன்று ஆர்டர் பண்ண வேண்டியது, இல்லை நல்லா சாப்பிட வேண்டியது. ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட வேண்டியது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக பலனளிக்காது. கண்டிப்பாக அது இன்னொரு பிரச்சனை தான் உண்டாக்கும். எனவே இந்த ரூலை நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ, ஹாப்பியாக இருந்தாலோ, சேடாக இருந்தாலோ, எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு 24 மணி நேரம் தள்ளி வைங்க. கண்டிப்பாக உங்களை அறியாமல் உங்கள் உடம்பையும் நீங்கள் பாதுகாப்பீங்க, உங்கள் பணத்தையும் சேமிப்பீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பணம் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் பணம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாதுங்க. அதனால் பட்ஜெட் கண்டிப்பாக நீங்கள் போடணும். உங்களுக்கு சம்பளமோ அல்லது வருமானமோ வந்ததுன்னா இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுங்க. 60 20 20. 60ன்றது உங்கள் வீட்டு செலவு, உணவு, வாடகை, இபி இதெல்லாம் அதில் போயிடும். 20% வந்து உங்கள் மெடிக்கல், மற்ற உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபங்க்ஷன், அதெல்லாம் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ 20% வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்காக சேமிப்பு. ஓகேங்களா? ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுவீங்களோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் போடுவீங்களோ, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். சம்பளம் வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் செலவு தெரியுங்களா? 20% சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை தூக்கி போய் போடுங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவு, அதாவது முதல் வேலை. ஓகேங்களா? இந்த ஒரு பிரின்சிபலை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வேறு லெவலில் இருக்குங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க. பணக்காரன் என்பவன் பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கிறவன் இல்லைங்க, சம்பாதிக்கிற பணத்தை தக்க வச்சுக்கிறவன் தான் உண்மையான பணக்காரங்க. நான் சொன்ன இந்த 6 செலவுகளை நல்லா நீங்களும் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். இதில் எதெல்லாம் உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுத்து பணக்காரர் ஆவது உறுதி உறுதி உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.